கலியுக அவதார மூர்த்தியராகிய நமது குலதெய்வம் பிரம்மப்பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களிடம் அடைக்கலம் காவற்பாடு தேடிக்கொண்டால் யமனிடம் இருந்து மீட்படையலாம் என்பதை மெய்வெளி சிவமாலை அனந்தர் குமாரர் சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். வானாடும் தனிகை வள்ளல் மகவான தெய்வம், மகவான தெய்வம், வல்ல சித்தரி பரம்பரையில் வந்ததிந்த தெய்வம், கோணான மார்க்க வள்ளல் குருமுகமென் தெய்வம், குருமுகமென் தெய்வம், அன்பு கொண்டவர்க்கு முன்பு விளையாடுகின்ற தெய்வம், வேணான காலனை பல் கெஞ்ச வைக்கும் தெய்வம், வேணான காலனை பல் கெஞ்ச வைக்கும் தெய்வம், கெஞ்ச வைக்கும் தெய்வம், வெற்றிதரும் பயமகற்றி வேதமொழிரி தெய்வம், தீனான மெய்வழிச்சாலை எல்லை வள நாடரி, எல்லை வள நாடரி, தீன்மார்க்க நாதர் எங்கள் திருக்கையிலை தெய்வம். ஊழி பெயர்த்தெறி கோளரி வாட்கை ஆழிவாள் ஐயர் நமது குலதெய்வம் பிரம்மப்பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாதங்களை நமஸ்காரம் செய்து அவருடைய கருணையாலும் அவருடைய ஆசியோடும் இன்று நமது ஈரோடு சபை மக்களோடு இன்று அவருடைய சிறப்புகளை எல்லாம் நாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்து கொண்டு வந்திருந்தாலும் கூட பல சூழ்நிலைகள்ல அனந்தர் பெருமக்களை எல்லாம் ஆட்கொண்டு வந்திருக்கிறத நம்ம நிறைய ஒவ்வொரு வாரமும் நம்ம சபையில அனந்தருடைய அந்த இதை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு வர்றோம். நிறைய நிகழ்வுகள் இருக்கு. இன்னைக்கு அதை பேசணும்னு சொன்னா நேரங்காலம் பத்தாது. ஒவ்வொருத்தருடைய ஒரு சிறப்புகள் அதுல தெய்வத்துக்கும், ஏன்னா வினாவிடையின் மூலமாகத்தான் மனித மேம்பாட்டினை தூண்டினேன்னு சொல்றாங்க தெய்வம். அப்ப வினாவிடைங்கிறது எதன் மூலமாக எல்லாம் தோண்டி பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ அனந்தர்களை சொல்லலாம். அதுல பதிமேவானந்தருக்கு ஒரு உயிரை பத்தியான பாத்தீங்கன்னா வினாவிடையை தூண்டி எடுத்துட்டு வருவாங்க. அதுபோல நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமா ஆட்கொண்டாங்க. இப்ப நான் சொல்ல போற அனந்தரை பாத்தீங்கன்னா நீங்க இதுவரை கேட்டுக்க மாட்டீங்க. என்ன மெய்வழி புலந்திர அனந்தர், மெய்வழி புலந்திர அனந்தர் திருச்சிக்காரரு, அவரு கைலி அனந்தர், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தீக்காக்காரரு. பயங்கரமா என்ன சொல்றது, அவரு இப்ப இங்க இருக்கிறப்பே எங்களுக்கெல்லாம் நல்லா செட்டு தான். பாத்தீங்கன்னா அவருடைய இதுவே ஒரு தாட்ஸே வேற மாதிரி இருக்கும். நாம ஒண்ணு சொன்னா அதுக்கு அதெல்லாம் இல்லப்பா கிடையாதுன்னு பேசுவார். அப்படி ஒரு கடைசி வரைக்கும் அதே மாதிரிதான் இருந்தார். பாத்தீங்கன்னா அவர் தீக்காக்காரரா, அதனால அவரை கொண்டாந்து புரிய வைக்கிறதெல்லாம் ஒரு பாறைய கொண்டு போய் அதுல விதைய போடுறேன்னு சொல்ற மாதிரி, பாறையில நான் விதைய போடுறேன்னு சொன்னா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஆட்கள் அவங்க எல்லாம். அப்ப திருச்சியில தான் ஈவேரா பெரியாருடைய பாசறையே இருந்தது. நம்ம ஈரோடு தான் அவர் பிறந்திருந்தாலும் ஈவேரா பெரியாருக்கு எங்க ஒரு பெரிய பாசறைனா திருச்சி தான். அங்கதான் மிகப்பெரிய அளவுள்ள தீக்காக்காரர் எல்லாம் இருந்தாங்க. அப்போ அதுல மெய்வழி கையில அனந்தர், இவர் பாசிவந்தானந்தர், இது மாதிரி நிறைய மக்கள் அந்த நேரத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த மெய்வழிக்கு. அதுல யாரு நம்மளுடைய மாமன்னனுடைய அப்பா, அவங்க எல்லாருமே இதனுடைய டீம் தான். அதுல புலந்திரானந்தர்னு ஒரு பெருமானார் இங்க வர்றாரு, தெய்வத்தை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது அவர் நிறைய அவங்களுக்கும் தெய்வத்துக்கும் நிறைய தெய்வம் சொல்றாங்களே, இது இது முன்னாடி உட்காந்துருக்கு, இது எது எப்படி வந்தது, என்ன எத்தி போடுறதுக்கு வந்தது இல்லவா, இது எப்படி வந்தது, இது எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க. அதுல இவரெல்லாம் ஒருத்தர், இவர் எப்படி வந்தார், அது மாதிரி எத்தி போடுறதுக்கு தெய்வத்தை கேள்வியை கேட்டு தான் மடக்குவதற்காக வந்த மக்கள். இனி நாம போய் ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த அளவுக்கு அன்னைக்கே அவங்க எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க தெய்வத்துக்கிட்ட. அப்படி கேட்ட அவங்க நிறைய சம்பாஷணை நடக்குது. அதுல முக்கியமா ஒரு சம்பாஷணை நடக்குது. என்ன அப்படின்னா, அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க. தெய்வத்திட்ட அவர் சொல்றாரு, தெய்வம் கேக்குறாங்க இல்லையா, அறிவு இருக்கும் தளத்தை நீ அறிஞ்சிருக்காயா, அறிவு இருக்கிறது அறிவத்தை நீ பார்த்திருக்கிறாயா, உயிரை பார்த்திருக்கிறாயான்னு கேட்கிற மாதிரி அறிவை பார்த்திருக்க, அது எப்படி பார்க்க முடியும்,
அறிவுங்கிறது உருவம் இல்லை இல்லையா? இதுதானே நம்மளுடைய எண்ணம். நீங்க நமக்குமே அப்படித்தான் இருந்திருக்கும். ஆனா அந்த கேள்வியை அவர் அங்க வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அதாவது அறிவுக்கு உருவம் இல்ல அப்படின்னு அவருடைய வாதம், அவருடைய பேச்சு. நம்ம தெய்வம் அதை அப்படியே பொறுமையா கேட்டு இருந்துட்டு மிக நிதானமாகவும் அந்த அறிவுக்கு படுகின்ற மாதிரி ஒரு பகுதியை எடுத்து வர்றாங்க. என்ன அப்படின்னா, அறிவு பெருசா நகம் பெருசா? இப்ப நம்ம கையில நகம் இருக்கு இல்லையா, அறிவு பெருசா நெகம் பெருசான்னு கேக்குறாங்க. அப்ப இதுல என்ன சொல்லுவீங்க? நெகம் பெருசுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது, அறிவு தான் பெருசுன்னு சொல்ல முடியும். அப்ப சொல்றாரு, அவர் பேர் வீரேசன். அப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடி, அவர் புலந்திரானந்தனுக்கு முன்னாடி வீரேசன். அப்ப அவர் கேட்கிறாரு, இதுல என்ன சந்தேகம்? அறிவு தான் பெருசு, நகம் இல்லாட்டி கூட மனுஷனை ஒன்றும் சொல்ல போறது இல்லை இல்லையா? ஆனா அறிவு இல்லைன்னா அவன் மனிதனே இல்லையே, அதனால அறிவு தான் பெருசுங்க அப்படின்னு சொல்றாரு. தெய்வம் கேட்கிற கேள்வியை அவர் நிதானமா அவருக்கு கிரகிக்க முடியாம தெய்வம் நேக்கா கொண்டு போறாங்க. அறிவுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டார், அறிவுக்கெல்லாம் உருவமே கிடையாதுங்க, அதை எப்படிங்க பாக்குறதுங்கிறார். ஆனா தெய்வம் அறிவு பெருசா நெகம் பெருசான்னு எடுத்து கொண்டு வர்றாங்க. அதுல அறிவு தான் பெருசுன்னு இவரு சொல்றாரு. உன்ன ஆண்டவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, நீ உபயோகப்படுத்துறதுல நெகத்தை விட அறிவு தான் பல மடங்கு பெருசுன்னு நீ ஒத்துக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நம்ம பயன்படுத்துறதுல நெகை விட பயன்பாட்டுக்கு இருக்க போகுது, ஆனா அறிவு தான் எனக்கு பயன்பாட்டுல இருக்க போகுது, அதை நான் ஒத்துக்கிறேங்கிறார். அப்போ நம்ம தெய்வம் ஒரு இது சொல்றாங்க, குறைந்த பிரயோஜனத்தை உடைய நகத்திற்கு ஒரு உருவம் உள்ள போது குறைந்த பிரயோஜனம் தானே, நகத்தினால என்ன பெரிய பிரயோஜனம்? கொஞ்சம் தான் பிரயோஜனம். அது இருந்தாலும் அந்த குறைஞ்ச பிரயோஜனத்தை உடைய நகத்திற்கே ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னா, பெரிய பிரயோஜனம் உடைய அறிவுக்கு ஒரு உருவம் இல்லைன்னு நீ சொன்னையாப்பா, இப்போ உன்னுடைய பகுத்தறிவு அதை ஒத்துக்குதா அப்படின்னு. இவர் பகுத்தறிவுவாதி, உன்னுடைய அதை பகுத்தறிவு ஒத்துக்குதான்னு கேட்கறாங்க. அறிவுக்கு உருவம் இருக்க வேண்டாமா? அப்ப இதுக்கு ஒரு உருவம் இருக்குதுன்னு சொன்னா அறிவுக்கு இல்லாம போயிருக்குமா அப்படிங்கும் பொழுது இவர் கொஞ்சம், ஆமா, அவர் என்ன மடக்கிட்டாங்களே டக்குன்னு. இந்த நெகத்துக்கு ஒரு உருவம் இருக்கும் பொழுது அறிவுக்கு உருவம் இல்லாம எப்படி இருக்காது? அவன் இதுதான் பெருசுன்னு வேற சொல்ற, இது சின்னதுங்கிற. ஒரு சின்ன செயல் செய்யறதுக்கே ஒரு ஒரு உருவம் இருக்குன்னா, பெரிய செயல் செய்யறதுக்கு ஒரு உருவம் இல்லாம இருக்குமா அப்படின்னு இவருக்கு அங்கதான் மலைப்பு தட்டுது அவருக்கு. என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டு மடக்கிட்டாங்களே அப்படின்னு. அப்பதான் மான்மீகத்தில் இருக்கிற முதல்ல அந்த பகுதியை எடுத்து படிக்க சொல்றாங்க. இது இந்த பகுதியை நம்ம மக்களை வச்சு, அதாவது ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது இருக்க. இந்த ஐயறிவுல இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொன்னா, கேள்வி அறிவு, பார்வை அறிவு, ருசி அறிவு, உணர்வு அறிவு, நுகர அறிவு தானே. அதுக்கப்புறம் ஒரு அறிவு, 5 அறிவு சொல்லியாச்சு. இந்த 5 அறிவுக்கு மேல ஒரு அறிவு இருக்கணும்னா அது எது? தெய்வத்துக்கு. அதனாலதான் இந்த மான்மிய பகுதியில இதை கொடுத்துட்டு வரவே அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க. இந்த 6 அறிவு உடல் எடுத்து இந்த 5 அறிவுலயே உட்கார்ந்துருக்கானே, 6வது அறிவினுடைய அந்த சிறப்பை தெரிஞ்சுக்கலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே தான் இதை கேட்கறாங்க. அந்த 6வது அறிவா எது அப்படின்னு சொன்னா, அறிவுக்கு உருவம் இருக்குது, அதுதான் ஆசான் அப்படின்னு சொல்றாங்க. ஆசான் தான் அறிவு. இப்ப நீங்க சிவானந்த போகத்துல பாத்தீங்கன்னா, குரு சொல்லுதல் சீடன் கேட்டல் இருக்காது, அறிவு சொல்லுதல் மனம் கேட்டல் வருதுல. அதை அப்படியே மாத்தி தெய்வம் இதை கொண்டு வருவாங்க, குரு சொல்லுதல் சீடன் கேட்டல் அப்படின்னு. அதுபோல அறிவுக்கு ஒரு உருவம் இருக்குது, அந்த அறிவு தான் ஆசான் இல்லையா? நம்ம அத்தனை பேரும் மனம்ங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கோம். அறிவு என்பது ஆசான் மட்டுமே என்று அவங்க, ஏன்னா 6வது அறிவாகி அந்த ஆசானுடைய அறிவோடு சேர்ந்து நீனா தான் அந்த நித்தியத்தை நம்ம பெற முடியும்னு சொல்றாங்க. அவங்கள தவிர எதுவும் இல்லை, 6வது அறிவுங்கிறது ஆசான் மட்டுமே. இதுதான் அவருக்கு தெளிவுபடுத்துறாங்க. உடனே அவருக்கு கொஞ்சம் ஒரு என்னடா நெகத்துக்கு உருவம் இருக்குன்னா, அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமானு சொல்லிட்டாரு அவரு. எது பெருசுன்னா இதான் பெருசுன்னு வேற சொல்லிட்டாரு. இந்த சின்னதுக்கு இருக்குன்னா இல்லாம இருக்குமா? இது என்ன அந்த கேள்வியே நம்மளை போட்டு மடக்கிட்டாங்களே என்ன அவரு தொடர்ந்து அதில் பிடிச்சி வர்றார். அப்புறம் தெய்வம் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே அங்க தோத்து போயிடுறார். அது தெய்வம் சொன்ன மாதிரி, நான் என் ஐயனிடத்தில் தோத்து போனால் கிடைத்த லாபம் இது அப்படின்னாங்க. நீங்கள் என்னிடத்தில் தோற்று போனால் உங்களுக்கு ஜெயம்ங்கிறாங்க. இந்த உலகத்துல இந்த அதிசயமான கேள்வியும் பதிலும் நினைச்சாவே ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் தோத்து போனா எப்படி பலன் வரும்? தோத்தா என்ன நஷ்டம் தானே. ஆனா தெய்வம் என்ன கேட்கிறாங்க, நீ எம்மிடத்தில் தோற்று போனால் அது உனக்கு ஜெயமாகும் பிறவியரே. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு கோணல் அப்படி சொன்னாங்க. அதுபோல
நம்ம தெய்வம் தான் ஆசான், அவங்க தான் குரு, அவங்க தான் அறிவு. அவர்களை சார்ந்து நின்று செல்வது பூராம ஆறாவது அறிவினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி புலந்தரானந்தருக்கு விளக்குறாங்க. முன் வந்த பாரவான்கள் மெஞ்ஞான பாதையில் நடந்து வரும் சீடனுக்கு கூறிய அறிவுரைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா பார்ப்போம் ஒவ்வொரு பகுதியா. அதுல புத்த பகவான் சில முக்கியமான நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அத சின்ன சின்னதா நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி புரியுற மாதிரி அவங்க நமக்கு புரிய வைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா, புத்த பகவான் ஒவ்வொரு பகுதியா கொடுத்துட்டு வருவாங்க. அதுல இது முக்கியமான பகுதிகளில் இதெல்லாம் வரும். அதுல நேர்பாதையில் செல்லும் சீடனுக்கு வழிபாடுகளில் சோம்பல் இருக்கக்கூடாதான். அவங்க எப்படி எவ்வளவு டிக்ளேர் பண்றாங்க பாருங்க. நேர்பாதையில் செல்லும் சீடனுக்கு, இந்த ஞான வழியில் செல்லும் இந்த சீடனுக்கு சோம்பல் இருக்கக்கூடாது. அது அவனுக்கு இடர் விளைவிக்கும். சுறுசுறுப்பாகவே இருந்தா மட்டும்தான் நன்மை தருங்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி இதா சொல்றாருன்னா, சோம்பல் அறிவை மனதிற்கு அடிமையாக்கிவிடும். சோம்பல் அறிவை மனதிற்கு அடிமையாக்கிவிடும். அதாவது இந்த அறிவுங்கிறது அழியாமையை தேடி பார்க்கக்கூடிய அறிவு. இந்த சோம்பல் ஆகிய அந்த மனம் என்ன பண்ணா, சரி அது நாளைக்கு படிச்சுக்கலாமே, சரி இப்ப அதை சொல்லிக்கலாமே, படிச்சுதான் ஆகணுமா, அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லும். அதுக்கு அந்த கொடுக்குறாங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறாங்க. சோம்பல் அறிவை மனதிற்கு அடிமையாக்கி விடுமா. அதனாலதான் தெய்வம் சொல்றாங்க, உன்னுடைய அற்ப சோம்பலினாலும் அழி உலக பிராக்கினாலும் இது நீ போயிடக்கூடாதுங்கிற கதை. கிரிய கட்டளைகளை பின்பற்று. அந்த பின்பற்றுவதன் அதுல சோம்பல் இருக்கக்கூடாது. கிரிய கட்டளைகள்னா நம்ம படிக்கிறது, பாடுறது இல்லையா, அதுல கண்டிப்பா நமக்கு சோம்பல் வரும். அது காட்டும். அது எந்த இடத்துலயும் நம்ம அதுக்கு இடம் கொடுத்து போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, ஞான இச்சை எதுக்கெல்லாம் உண்டாகாது, எது இருந்தா உண்டாகாதுன்னு சொல்றாரு. ஞான இச்சை எது இருந்தா உண்டாகாதுன்னா, அதிக வசதி, உயர் பதவி, அதிக லாபம், கௌரவம். அதிக வசதி, உயர் பதவி, அதிக லாபம், கௌரவம் ஆகியவைகளை நாடினால் ஞான இச்சை உண்டாகாது. இது எல்லாமே இவனை வேற இச்சையில கொண்டு போய் விட்டுரும். உண்மைதானே, நமக்கே தெரியுது. ஒரு ரொம்ப வசதி இருந்துட்டாலும் இப்ப டாடா பில்லா பெரிய பெரிய ஆட்கள் இருக்குன்னா அவங்க இதையெல்லாம் கேட்கறக்கெல்லாம் முடியாது. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மைண்டு பூரா அந்த பெரிய சொத்துல தான் இருக்கும். இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா, உயர் பதவி, பெரிய பதவியில இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வராது. அது மாதிரி அதிக லாபம், நிறைய லாபம் வந்துகிட்டு இருக்குன்னா எதை நினைக்கிறது, எதையும் நினைக்க மாட்டோம். வருதுன்னு அதுல ஓடிக்கிட்டு இருப்போம். கௌரவம், எல்லாம் நான் நம்ம தான், நமக்கு மேல என்ன தெரியும், நமக்கு எல்லாமே தெரியுமே, அந்த கௌரவம் ஆகியவைகளை நாடினால் ஞான இச்சை உண்டாகாதுங்கிறாங்க. இது எல்லாமே புத்த பகவான் மிக அழகாக ஒவ்வொன்றா சொல்லி வர்றாங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா இதுல ரொம்ப தடுமாற்றம்ங்கிறாங்க. அதாவது இன்னொன்னு சொல்றாருங்க, ஒரு நதியை கடக்கணும்னு சொன்னா படகு இருக்கு இல்லையா, அந்த படகு சீராக இருக்கணுமா. அது எப்பொழுதும் அது சரி பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். இல்லை ஓட்ட விழுந்ததுன்னா தண்ணி புந்துரும் இல்லையா, அதுக்காக சொல்றாரு. ஒரு நதியை கடக்க வேண்டும் என்றால் படகை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல ஞானம் அடைய வேண்டும் என்றால் உடலையும் மனதையும் ஆரோக்கியமான வழியில் பாவிக்க வேண்டும்ங்கிறார். அதாவது இந்த உடலும் இதா வச்சிருக்கணும், மனதையும் ஜாக்கிரதையா வச்சிருக்கணும். மனம்ங்கிறது கண்டிப்பா பேய் மனம்ங்கிறோம், குரங்கு மனம்ங்கிற தாவிக்கிட்டே இருக்கும். வேறு நாம வந்த செயலை விட்டுட்டு வேற அதுக்கு தாண்டிடும். அத ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க சொல்றாரு. நம்ம என்ன நோக்கத்துக்காக இப்ப நம்ம ஒரு கடை வைக்கிறோம், ஒரே செயலா இருந்தால் மட்டும்தான் அதுல சக்சஸ் அடைகிறாங்க. அதை வச்சுட்டு இதுல லாபம் இல்லைங்க, அதுல லாபம் இல்லைங்க, அப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் நான் அதை பண்ணின பரவாயில்ல, பல வார போறவங்க சக்சஸ் பண்றது இல்லை. உன்னை எடுத்துக்கிட்டவங்க அதை நோக்கியே போனாங்கன்னா சக்சஸ் பண்றாங்க. அதை இவர் ரொம்ப அழகா சொல்றாரு. உடலையும் மனதையும் ஆரோக்கியமான வழியில் பாவிக்க வேண்டும்ங்கிறார். அப்ப அந்த மனமானது தெய்வங்களதான் அதுக்கு குரங்கு மனம்னு வச்சாங்க. நீ என்ன வேலைக்காக வந்தாயோ அதை மறந்தாயானால் நீ எந்தெந்த எல்லையிலாம் போய் மாட்டி சீரழிஞ்சு வேற வேற எண்ணத்தோட வேற வேற மாற்றங்கள் வந்துரும்பா, அதுக்கு போயிடாத. உனக்கு என்ன நோக்கம், இந்த மெய்வழிக்கு வந்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம கண்டதை நினைக்கிறது, கண்டதை பேசுறது அதெல்லாம் விட்டுட்டு அறிவு சார்ந்த தெய்வ ஆசானுடைய அறிவு வாக்கு தான்.
அந்த அறிவுங்கிறது ஆசானுடைய வாக்கு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாக்குல பயன் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா வேற எந்த டிஸ்டர்பும் வராதுங்கிறாங்க. அதை சொல்றாரு. அதே மாதிரி நம்ம கபிதாச பெருமான் அவர்கள் சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு குயவன் வந்து ஒரு குயவன் மண்பானை செய்யறவரு ஒரு பானையை செஞ்சதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் அவருடைய சக்கரத்துல வச்சு செய்ய முடியாதுல்ல. அதை அழகா சொல்றாரு. வெந்த பானை குயவனின் சக்கரத்தில் ஏறாது. வெந்து அந்த பானையை கொண்டு போய் எல்லாம் சுட்டு எல்லாம் பானை தயார் பண்ணிட்டு மறுபடியும் அது சக்கரம்னா அந்த சுழல்றாங்கல்ல, நீங்க பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதுல போய் மறுபடியும் அதை கொண்டு போக முடியுமா? முடியாது. அது சொல்றாரு, வெந்த பானை குயவனின் சக்கரத்தில் ஏறாது. அதுபோல என்ன கிராண்ட் கொடுக்கிறாரு பாருங்க. அதுபோல குருவை அண்டிய மனம் உலகப்பற்றுகளில் ஈடுபடாதான். உண்மையா இல்லையா நமக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும். நம்ம உண்மையாவே ஆசான்பால் அந்த இறைவன்பால் அந்த குரு பெருமான்பால் நம்மளுடைய இச்சை போயிருச்சுன்னு சொன்னா இந்த உலக இச்சையானது நம்மை விட்டு போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிக அருமையான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். வெந்த பானை குயவனின் சக்கரத்தில் ஏறாது. கண்டிப்பா ஏறாது. ஏன்னா அது மண்ணு குழைச்சு அதை உருவாக்கணும். வெந்து போனதுக்கு அப்புறம் அதுல எப்படி கொண்டு வந்து வைக்கிறது? முடியாது. அதுபோல குருவை அண்டிய மனம் அந்த பக்குவப்பட்டு போயிருது அப்படிங்கிறாங்க. அவன் அண்டிட்டானா இல்லையாங்கிறது நமக்கு நாமே செக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த விஷயத்துல அதிகமா நம்ம நாட்டம் இருக்குது நமக்கே தெரியும். நம்ம ஒண்ணும் இதை ஒண்ணு இன்னொருத்தர் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலக நாட்டம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு வாய் சொல்றதுக்கும் செயல்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ இதுக்கு தெரியும். அதுபோல குருவை அண்டிய உண்மையான மனம் குருவை ஏத்து குருவுடைய சொல்லுக்கு ஆசானுடைய இச்சைக்கு எது போகுதோ அது இந்த உலகப்பற்ற ஒரு பெருசா நினைக்காது, டக்குன்னு விலகிருங்க. அதனால குரு வந்து குயவர்ங்கிறார், சீடன் வந்து குடம்ங்கிறார் சொல்லிட்டு, அதாவதுங்க இந்த மண்பானை செய்யும் பொழுது நாங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறோம். அதாவது இந்த குயவனை சக்கரத்துல விட்டுட்டு மண்பானைக்குள்ள கையை வச்சுக்குவாரு. மேல வந்து ஒரு இந்த பட்டைய ஒரு கட்டை இருக்கும், அதை வச்சு அப்படியே தட்டிக்கிட்டே வருவார். அப்போதான் அதை உருவாக்க முடியும், அதை சேஃப் கொண்டு வர முடியும் சொல்றாரு. அதுக்கு இவர் எப்படி ஒரு பாசிட்டிவா அதை பார்த்திருக்கிறாருன்னு தெரியுது. கபீர்தாச பெருமான் அவர்கள் அதை எப்படி நமக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, அப்படின்னா ஒவ்வொரு சொல்லும் நம்ம மக்களுக்கு போய் சேரணும்னு தானே அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. நான் அதை ரசிச்சு பார்த்தேன் அந்த பகுதியை. அவர் சொல்றாங்க, அதாவது வெந்தபானை குயவனின் சக்கரத்தில் ஏறாது, அதுபோல் குருவை அண்டிய மனம் உலகைப்பற்றுகளில் ஈடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி குயவன் வந்து அடித்து அடித்து கோணலை நிமிர்த்துகிறார், உள்ள ஒரு கையை கொடுத்துக்கிட்டு தாங்கி வெளியே அடிக்கிறார். அவர் என்ன பண்றாரு, உள்ள கையை கொடுத்துக்கிட்டு வெளியே தாங்கி அந்த தட்டி தட்டி சரி பண்றார். அதுபோல இந்த மெய்வாழ்விலும் வேதனையும் சோதனையும் வருமா, நம்மை தாங்கிக் கொள்ள நம்ம தெய்வம் இருக்கிறார். 50% துன்பத்தை நமக்கு காட்டாமலேயே கொண்டு சென்று விடுகிறார். அடித்தாலும் குடத்திற்குள்ளே இருப்பது அவருடைய திருக்கரம் அல்லவா. எவ்வளவு ஒரு பெரிய கருணை. அடிச்சாலும் அவங்களுடைய நமக்குள்ள இருக்கிற கரம் அவங்களது அல்லவா. அதனால நமக்கு அந்த பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் குருபெருமான் வைத்திருந்த நம்பிக்கையும் அந்த பேரன்பும் தான் அவர் அதை சொல்ல வைக்கிறார். நாமளும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையான ஒரு குருபெருமான அண்டி, அவர் சொன்னார் இல்லையா, அந்த மனம்ங்கிறத அதுல ஒன்றி ஈடுபட்டு இருந்திருந்தனா இந்த உலகாயுதமோ உலகத்துல நடக்கக்கூடிய துன்பங்களோ நமக்கு எதுவும் அது பண்ணாதுங்கிறார். முன்வந்த பெரியோர்களெல்லாம் அஞ்சிய யமனை நம் தெய்வம் அவர்கள் மெய்வழி மக்களுக்கு எப்படி ஆக்கி வைத்துள்ளார்கள் என்பதை வேதங்களிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படி எல்லா பெரியோர்களும் சொல்லி அறிவுரை சொல்லி நமக்கு எல்லாம் சொல்லி வர்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட பெரியோர்கள் எல்லாமே அந்த அஞ்சிய ஒரு யமனை கண்டு அஞ்சினவங்க இல்லையா, இது வந்துரும் சொல்லித்தானே எல்லா பெரியோர்களும் போய் காடு மலைகளை தவம் இருந்து ஒரு குருவை தேடி போய் பெறாங்க. அவங்க அப்படி அஞ்சின தெய்வ அந்த யமனை நம்ம தெய்வம் எப்படி ஆக்கி அந்த யமனை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க இந்த சாலை இலையில, நமக்கு எப்படி பயமில்லாத ஒரு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. தோசி மரளியும் சொல்லி விளக்கிடன்றார். எப்படி அவங்க அந்த ஒரு வார்த்தையில அங்கிருந்து வெளியே தோசி மரளியும் சொல்லி விளக்கிடன்றாருங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன பாருங்க, நம்மளை வந்து இந்த ஏறாது எத்தியே எத்தாதெல்லாம் எத்திக்கொள் என்று எடுத்தறிந்து விட்டார்கள். நம்மளை ஒரு எல்லைக்கு கொண்டு போறேன்னு அவங்க ஒரு முடிவு கட்டி கங்கணம் கட்டி இந்த பூலோகத்துக்கு வந்துட்டாங்க.
நம்ம தெய்வம். அதனால எல்லோருமே இந்த இன்பம் அறிந்துட்டுன்னா எவ்வுலகமும் எல்லா ஜாதிகளும் அந்த ஒரு அவங்களுடைய சொல்ற ஆனந்தம் எல்லா மக்களும் வந்துடணுமேங்கிற ஒரு தாகம் தாகம் தான் சொல்லணும். அப்படி இந்த எப்படி கடல்ல மீன் வலைகளை போட்டு பிடிக்கிறது போல இந்த விரிந்த கடலாளியின் இடத்தில் உள்ள ஜலவாழ் ஜந்துக்கள் அனைத்தையும் வாரி சுருட்டி எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி அது முடியுமா? அந்த கடல்ல இருக்க அத்தனையும் போய் வலையை வீசி தூக்கி எடுத்துட்டு வர முடியுமா? அதுபோல இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் அத்தனை பேர்த்தையும் இதுல உருவாக்கணுங்கிற ஒரு தென்னன் பேராசை வாரியான் அப்படி ஒரு ஆசை கொண்டு இங்க உள்ள வர்றாங்க. வந்து என்ன பண்றாங்களா, இதோட நமக்கு தெரியாதே, நம்ம அதுக்கு லாய்க்கு இல்லையே, நாம எந்த ஒரு இதுக்கும் சரியான ஆட்கள் இல்லவே, அதனால என்ன பண்றாங்கன்னா இதோட இவன் அந்த யமனோட மட்டும் விட்டுட்டா முடியாது அப்படின்னு சொல்லிட்டுதான் கண்டம் கடந்து யமகண்டம் கடந்து அண்ட அண்ட பகிரண்டமும் ஒன்றாய் இளங்கும் பதம். அந்த அண்ட ரெண்ட பகிரண்டம் எல்லாத்துக்கும் கொண்டு நம்மளையே அந்த யமகண்டம் கடத்தி நம்மளை அந்த எல்லையில சேர்க்கிறேங்கிறாங்க. அதனால சொல்றாங்க அந்த அடிக்கடி இந்த வேர்ட்ஸுகள் எல்லாம் நாம ஏன் நினைச்சு பார்க்கணும்னா எந்த இடத்துல நம்மளை ஏற்றி வச்சிருக்காங்க, மற்ற பெரியவர்கள் எந்த இடத்துல இருந்து வந்து தன்னை அவங்க ஏறினாங்க அந்த நிலை, ஏறாத நிலையில என்னை ஏற்றி வைத்தார்கள்ங்கிறாங்க. நம்மையத்தான் உண்மையா அப்படி ஏறாத நிலையில கஷ்டப்படாம ஏற்றி வச்சாங்க. அந்த சொல்றாங்க இல்லையா, காரடிகள் யமனுக்கஞ்சா குறவர் குலம்ங்கிறாங்க. நாம யார் டிக்ளேர் பண்றாங்க, இதுவரைக்கும் எந்த பெரியவர்களும் அப்படி டிக்ளேர் பண்ணல, அப்படி வந்து சொல்லல நாம இந்த இதை சேர்ந்தவர்கள், நமக்கு இது வராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை. அதனால தெய்வம் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நாய்க்குட்டியை பழக்கி வருவது போல குச்சி குச்சினா வருது இல்லையா, அப்படி யமனை வந்து இந்த எல்லையில நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். என்ன ஒரு இந்த சொல்றாங்க மனுபலங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி, மனுபலங்கள் இப்ப எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து தூக்குதல் என்ற அசைத்தலுக்கு கூட ஒரு அணுவும் முடியாத அந்த பேய்மை என்னும் அந்த யமனுடைய அதிகார பலத்தை முறித்தெறிந்து மக்களும் சேர்ந்து அசைக்க முடியாதுன்னு சொன்னா என்னடா அது ஆச்சரியமான அவ்வளவு பெரிய உருவத்தை எப்படி வச்சிருக்காங்களா, குச்சி குச்சி என்றால் நாய் குட்டி வர்றது போல அவங்கள ஆக்கி இந்த எல்லையில் நாம ஆக்கி வச்சிருக்கோம்னா இவங்க என்ன பிரம்மாண்ட. இது மாதிரி எந்த பெரியோர்களாவது அத வாய்மொழி சொல்ல முடியுமானா அவங்கள சொல்லி தப்பில்லை, அவங்க அந்த எல்லையை மட்டும்தான் அடைஞ்சாங்க. வந்தது ஆதி பிரம்மத்தினுடைய பலத்தை சொல்றேன், அந்த பலம் தான் இன்று நமக்கு அந்த சாகாபரத்தை அழித்து கொண்டிருக்குன்னு சொன்னா அந்த பலம். அதனால அந்த யமனை அப்படி வச்சிருக்காங்களாம். நெஞ்சம் பதை பதைக்க அஞ்சி அடி பணிந்து பஞ்ச மரளி பல்லை கெஞ்ச உதைக்கும் பதம். எப்படி எந்த எல்லையில கொண்டாந்து வச்சிருக்காங்களாம், வஞ்ச மரளி பல்லை கெஞ்ச உதைக்கும் பதம். ஐயா ஐயா கெஞ்ச அளவுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த அதனாலதான் இப்ப பாடல்களோட பாடணும். வேணான காலனை பல் கெஞ்ச வைக்கும். நம்மளுடைய தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம், அந்த வேணான காலனை பல் கெஞ்ச வைக்கும் தெய்வம். அது அது சாதாரண அதோட மட்டும் இல்லையா, அவங்க என்ன பாருங்க, அது வெற்றி தரும் பயமகற்றி வேதம் ஒளிரு தெய்வம். அந்த வேதம் ஒளிர்கின்ற தெய்வம் அல்லவா, வெற்றி தருகின்ற தெய்வம் நமக்கு கிடைத்தார்கள் அல்லவா, அத வந்து நம்ம தெய்வம் தான் ஆக்க முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. ஆனா அதை விட இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் வந்தது, எல்லாம் பண்ணாங்க. ஆனா நம்ம தெய்வம் தான் ஒரு டிக்ளேர் பண்ணி கொண்டு வர்றாங்க. எப்படின்னா மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதங்கிற போடு முத்திரை போடு, ஒவ்வொரு வீட்லயும் மாட்டுடா. அந்த யமன் அஞ்சுவா, இந்த எழுத்தை படிச்சு பார்த்துட்டு அஞ்சு போப்பானா. ஆனால் டிக்ளேர் பண்றாங்க இந்த உலகத்துக்கு, எந்த பெரியோர்களும் இவ்வளவு பாரதூரமா டிக்ளேர் பண்ணதே கிடையாது. அழுவாங்க அந்த யமனை பத்தி சொல்லுவாங்க, அதனால நமக்கு அது ஒரு பெருசா தெரியல. ஏன்னா அந்த குருகுல கல்விக்கு போயிருந்தா வேணா தெரிஞ்சிருக்குமோ என்னமோ, போகாதனால நமக்கு அந்த யமன்கிற ஒரு பயமும் இல்லை, செத்து போனா ஒன்னும் இல்லைங்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்தோம். ஆனா பயம் இருக்கும், சாவக்கூடாதுங்கிறது தான் இருக்குமே தவிர அதுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா தெய்வம் டிக்ளேர் பண்ணி கொண்டாங்க. அந்த யமன் எம் கை அடக்கம்ங்கிறாங்கன்னா என்ன பா, இது சாதாரண வார்த்தையை நம்ம நினைச்சிட முடியாதுங்க. ஒரு பொருளை உலகத்துல முடியாத ஒரு பொருளை அது எனக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும் அல்லவா. அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு பலம் இருந்தால் அதை செஞ்சுட்டு தான் பிள்ளைகளுக்கு அதை ஆக்கி காட்டுறார்கள் என்று சொன்னார். சும்மா இல்ல,
எல்லாத்தையும் அந்த சித்தர் முத்தர் அனைவரையும் சாட்சி வச்சு நம்ம நம்ம அடுத்த ஒரு வர்றவங்களையும் நமக்கு சாட்சி வச்சு நமக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சாங்களே தெய்வம். அப்பேற்பட்ட ஈசன் அல்லவா நமக்கு கிடைத்தவர்கள். அப்படிப்பட்ட நம்ம தெய்வத்துக்கிட்ட நாம எப்படி அடைக்கலம் காவற்பாடு தேடி அவங்க கிட்ட நம்ம பெறணும், அதுவும் நமக்கு தெரியாது அல்லவா. இறுதி நேரத்தில் யமன் நம்மை தீண்டாமல் காக்கும் கருணை கடலோனாகிய நம் தெய்வம் அவர்களிடம் நாம் எப்படி அடைக்கலம் ஆகிக் கொள்ள வேண்டும் என்பதை பாவ விமோச்சன திருமந்திர வரிகளை மேற்கோள் காட்டி பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஈசனை பெற்ற நாம் எப்படி நாம் அடைக்கலம் காவற்பாடு தேடி அவங்க கிட்ட நிக்கணுங்கிறதா வைகாசி திருவிழாவுடைய சிறப்பா நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த வைகாசி திருவிழாவுடைய அந்த திருமந்திரத்துல இந்த எத்தனையோ இருந்திருக்கலாம். அந்த ஈசனுடைய கருணையை பாருங்க. நமக்கு எதுவும் தெரியாது, கேட்க கூட தெரியாதுங்க. ஆனா அந்த மரண தருவாயும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, செத்தா முடிஞ்சு போகணும்னு இருந்த ஒரு இடத்துல இப்ப நமக்கு எப்படி வச்சிருக்காங்கன்னா, கேட்கிற அளவுக்கு நீ கேட்கிற மாதிரி கேள்றா, நான் உன்னை கொண்டு வந்துக்கிறேன். கருணையான தெய்வம் சொல்றாங்க. அதாவது மரண தருவாயில உயிர் போகுதுன்னு வச்சுங்களேன். அதாவது இப்ப பெரியோர்கள் செம்மல்கள் தவச்செம்மல்களுக்கு எல்லாம் உயிர் அப்படி இதாகிறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தூள தேகத்தை விட்டு சூக்கும தேகத்துல அடங்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய தவப்பாட்டால் முயற்சி செஞ்சுதான் அவங்க பண்ணாங்க. ஆனா இங்க நம்மளும் வெறுங்கையர்கள், நமக்கு அதை அடக்க அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் எங்க வெறுங்கையர்கள், நமக்கு தெய்வத்தினுடைய கருணை மட்டும்தான் அந்த செயலை கைகூடும் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்யணும், அவங்ககிட்ட சரணாகதி அவங்க ஏற்படுத்தி கொடுத்து படிங்கடா அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதி கொடுத்து அதை வச்சிருக்காங்களே, அதுதான். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த அனித்திய ஆக்கி குடிலை நாங்கள் விடுகின்ற காலத்தில், இந்த தூல தேகத்தை நாம் விட்டுட்டு போற காலத்தில் தவறாதவர்களாய் அந்த ரூஹானி என்னும் அந்த ஜீவதேகத்தில் புகுத்தாட்டி வைக்க வேணும் ஆண்டவரே. அப்படி கேட்க தெரியாது, நீ கேளுடாங்கிறாங்க. என்னைய அப்படி நான் இந்த தேகத்தை விடுற காலத்துல எனக்கு நீங்க கூட இருந்து அந்த ரூஹானி என்னும் அந்த ஜீவதேகத்துல என்னைய நீங்க புகுத்தாட்டி வைக்கணும், அப்படி நீ கேளு அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இங்க என்னங்க, என்ன கருணை பாருங்க. சொல்லி தந்து நம்மளை ஏத்தி வைக்கிறதா? என்ன வேணா இருக்கட்டும், பேசலாம், ஒரு அன்பு காட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்படி சொல்லி கொடுத்து நான் கேள்றேன், என்ன கருணை, கருணை மேல் கருணை. அது எவ்வளவு சொன்னாலும் தகும். நம்ம தெய்வ உத்தரவை பின்பற்றாத நேரம் அத்தனையுமே மூச்சு துண்டாடப்படுதுங்கிறாங்க. அந்த ஆசான், அந்த அறிவு சார்ந்து போகக்கூடிய எல்லாமே மூச்சுக்கு பயனுள்ளது. மற்ற ஏனைய பேச்சுக்கள், ஏனைய எந்த பேச்சுக்களுமே, இந்த உலகாயுதமா இருக்கக்கூடிய எந்த பேச்சுக்களுமே மூச்சு துண்டாடப்படுதுங்கிறாங்க. அந்த மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைகிறது பாவம்ங்கிறாங்க. அதை நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டு வர்றோம் இல்லையா, நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அதை கரையேற்றுவதற்கு நம்ம தெய்வம் ஒரு உழவு சொல்றாங்க. அதுக்காக நான் டெய்லியும் நம்ம வைகாசி திருவிழா போய் ஓதிட்டு வந்துட்டோம்னா போயிருமானா இல்ல என்ன, அது அப்படியெல்லாம் நீங்க தப்பான இதுக்கு இந்த இடத்துல போய் பாவம் பண்ணி போதுறான, அப்படியெல்லாம் இல்லை. உளம் உணர்ந்து உளம் கசங்கி உண்மையான ஒரு இதோட நீங்க அங்க சொல்லிட்டு மறுபடியும் அந்த இது வராம இருக்கணுங்கிறதுக்குத்தான் இந்த இதை எடுத்து வைக்கிறாங்க தெய்வம். அங்க சொல்றாங்க, எப்படி அந்த அவங்களுடைய அந்த தயவு ஒன்றுதான் நம்மளை கரையேற்றுமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவங்க தயவு எப்படி இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. நாங்களாகிறவர்கள் எங்கள் தேகத்தோடு அநேக குற்றங்களும் அநேக அக்கிரமங்களும் எப்பவும் செய்து கொண்டு வந்த அடியார்களாக இருக்கின்றோம் ஆண்டவரே. அநேக அக்கிரமங்கள், அநேக குற்றங்கள், எல்லாமே தவறுகளா செய்து வந்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட அடியார்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இப்போது உங்களுடைய பிழை சங்கார கொத்தலம் என்னும் பாவ விமோச்சன கோட்டைக்குள் நாங்கள் எல்லோரும் பாவத்தளவிலேயே பெருத்து நீண்ட சரீரங்களாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சாதாரணம் இல்லையா, பெருத்து நீண்ட சரீரமா தான் வந்திருக்கிறோம். உண்மைதானே, அது நமக்கே தெரியும். பெருத்து நீண்ட சரீரங்களாக வந்திருக்கிறோம். நீங்களாகிறவர்களே
எங்களுடைய பவப்பிணி முறையீட்டை, பவப்பிணி முறையீடு என்ன முறையீடு பண்றது நமக்கு தெரியாது. அந்த பவப்பிணி முறையீட்டை அவங்க எழுதி கொடுத்து எப்படி கேட்க வைக்கிறாங்க பாருங்க. எங்களுடைய பவப்பிணி, நீங்களாகிறவர்கள் சொல்லிட்டு கேட்கிறோம். நீங்களாகிறவர்களே எங்களுடைய பவப்பிணி முறையீட்டை ஆமோதித்து கபூல் செய்யாவிட்டாலே திட்டமாக நாங்கள் எல்லோரும் தண்டனை நரக நெருப்பில் விழுந்து விடுகின்ற பாவ அடியார்களாகி விடுவோம் ஆண்டவரே. கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல இருந்து எனக்கு அந்த பவப்பிணி முறையிட்டு ஆமோதித்து கபல் செய்ய விட்டுட்டா நாங்க திட்டமாக நாங்கள் எல்லோரும் அந்த தண்டனை நரக நெருப்பில் விழுந்து விடுகின்ற பாவ அடியார்கள். இதுவரைக்கும் சிவனடியார்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பாவ அடியார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனா உண்மை நாம நம்ம அதைத்தான் அரைக்கி விலக்கி துளக்கி ஆக்கி இருக்கிறதுங்கிறாங்க. அப்ப நம்மளை ஆக்கணும்னா அவங்களுடைய வேத வாக்கு ஒண்ணுதான் நம்மளை நீ மாத்தி வரும். அது சொல்லி வர்றாங்க. பாவ அடியார்களாகி விடுவோம் ஆண்டவருங்கிறாங்க. அப்புறம் அந்த நுண்ணிய பயங்கர அருந்தலமாகி அந்த நெருப்பாறு மயிர்பாலத்துல நம்ம முயற்சி கொண்டு கடக்க முடியாதுங்க. ஆனா நம்ம தெய்வத்தினுடைய கிருபை கொண்டு எப்படி கடத்தாட்டி வைக்கிறான்னு சொல்லி கடத்தாட்டுறாங்க. அதுக்கு அவங்க எப்படி நமக்கு கேட்கணுங்கிறத நமக்கு சொல்லி வர்றாங்க. நாங்கள் எல்லோரும் ஜீவதேகம் எடுத்து செல்லுகின்ற நாளாகிய, அதாவது இந்த ஜோலதேகத்தை விட்டு அந்த ஜீவதேகம் எடுத்து செல்லுகின்ற அந்த நாளாகிய அப்பாலங்கு குறுக்கிட்டிருக்கும் நெருப்பாறு மயிர்பாலத்திலே மின்னல் வெட்டி மறைவது போல் செல்லும். இப்படி அப்படிங்கிறக்குள்ள மறைஞ்சிருமா. உங்களுடைய தனது கிருபையாளராகிய சீமான்களின் கூட்டத்துடனே எங்களையும் கூட்டி கடத்தாட்டி வைக்க வேணும் ஆண்டவரே. எப்படி கேட்க தெரியாத நம்மளை கேட்க வச்சு அந்த மயிர்பாலத்துல எங்களுக்கு அது மின்னல் வெட்டி மறைவது போல் இப்படி அந்த சீமான்களின் கூட்டத்திலே எங்களையும் கூட்டி புகுத்தாட்டி வைக்க வேணும் ஆண்டவரே. இல்லையா? அந்த தீர்ப்பு நேரத்துல நமக்கு தெய்வம் அவர்கள் தங்கள் தவத்தை இட்டு நிரப்பி அல்லவா அந்த சொர்க்கலோகத்தை அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க. அந்த நன்மை தீர்ப்பேறிய பட்டோலை தரிப்பிச்சு தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அங்க வைக்கிறோமா இல்லையா ஒரு கோரிக்கைய? நன்மை தீர்ப்பேறிய பட்டோலையா? எந்த நன்மை தீர்ப்பேறிய பட்டோலையை நமக்கு எழுதி கொடுக்கறது? அப்ப நாம் அந்த சரணாகதி நம்ம அவங்க என்ன இருக்காங்களோ அந்த கட்டளையின் பிரகாரம் அவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் இந்த மெய்யான ஒரு பெரும் செயல்ல நாம் அடைக்கலம் காவற்பாடி தடி கொள்ளணும். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம சொல்லி வந்தாலும் நம்ம மனம் வேற ஒண்ணு இடத்துக்கு போயிரும், வேற குற்றம் பார்க்கும், வேற ஓடி போயிரும். அதை திருத்தி கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்குத்தான் நாம் இப்படி கலந்து நம்மளை சரி பண்ணிக்க கொள்ளக்கூடிய கூட்டமாகத்தான் நாம் கலந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில இன்று உங்ககிட்ட நான் கலந்துகிட்டது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் நமஸ்காரம்.